ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு சாக்லேட் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கப் கேக் ரெசிபி. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. இங்கே ஒரு கப்புக்கு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருப்போம். நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாவு தான். அரை கப்புக்கு ப்ரௌன் சுகர், 2 எக்கு, அரை கப்புக்கு பட்டர், அதாவது ஒரு ஸ்டிக்கு அன்சால்டட் பட்டர் நம்ம சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸ். சாக்லேட் சிப் வந்து நான் இங்கே மில்க் சாக்லேட் சிப்பு 1/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம சேர்க்க போகிறோம். கோகோ பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் பாதாம் பருப்பு முழுசாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மேலே கார்னிஷிங்காண்டி வைக்கிறதுக்கு நாம் எடுத்திருக்கோம். அது போக நான் வந்து கப் கேக் ட்ரேயில் ஏற்கனவே நான் வந்து அந்த மோல்டு இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் கப்பை நான் ஏற்கனவே அதில் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். அது இல்லைன்னா நீங்கள் சும்மா பட்டரை தடவிட்டு நீங்கள் தாராளமாக அந்த கேக் பேட்டர் அதில் சேர்க்கலாம். இப்போ நம்ம மெல்டட் பட்டரில் வந்து ப்ரௌன் சுகரை போட்டுட்டோம். அதில் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா க்ரீமியாக நமக்கு வரணும். இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இதில் அதுக்கப்புறம் வந்து ஒரு தனி பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சுக்கிறோங்க அந்த முட்டையை. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கப் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்காது. இப்போ அடித்த எக்கை நம்ம அந்த பட்டரோடு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அரிப்பு எடுத்துகிட்டு அதில் கோதுமை மாவு, அந்த சாக்லேட் கொக்கோ பவுடர் இருக்குல்லையே, அது பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு, இதையும் போட்டு நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து எல்லாமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி நமக்கு பெர்ஃபெக்ட் பேட்டராக கிடைக்கும். இப்போ அது அரித்த பிறகு அதில் சாக்லேட் சிப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவு பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இதை நீங்கள் கப் கேக் ட்ரேயில் மாற்றிட்டு மேலே கார்னிஷிங்க்கு ஒரு ஆல்மண்ட் இல்லைன்னா உங்களுக்கு கேஷ்யூ நட்ஸ் இருந்தால் அதையும் வச்சுட்டு, நான் ஆல்ரெடி என்னுடைய ஓவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இதில் நாம் வந்து 18லேருந்து 20 நிமிஷம் வரை நீங்கள் வச்சு எடுக்கலாம். இல்லை நான் மேலுள்ள ட்ரேயில் தான் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு அருமையான கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஒரு கூலிங் ரேக்கில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கூல் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த அருமையான கப் கேக்கை வந்து நீங்கள் எல்லா விதமான ஃபெஸ்டிவலுக்கும் பண்ணலாம். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.